ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்ங்க. நம்ம இன்றைக்கி என்ன செடி பார்க்க போகிறோன்னா மகிழம்பூ தாங்க. மகிழம்பூ மரம் தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது. இது மண்புழு உரத்தில் உள்ளே வச்சுருக்கேன். நான் நிழலுக்காக வேணும் அப்படின்னு வச்சுருக்கேன். எங்கள் கேட்டுக்கு வெளியே, அதாவது வீட்டுக்கு வெளியவும் ஒரு மரம் இருக்குது. அது இருக்குது பாருங்கள். இந்த மரம் வச்சு ஒரு 5-6 வருஷம் ஆகுது. இதில் நிறையவே பூக்குங்க. பூ பாருங்களேன், எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன். நிறைய இருக்கும், கொட்டும். நாங்கள் வெளியே பெருக்கும்பொழுதுலாம் எடுப்போம். ஆனால் நாங்கள் பறிச்சுலாம் எதுவும் வைக்கிறது இல்லைங்க. இந்த பூ ரொம்ப மருத்துவ குணம் நிறைய இருக்குதுங்க. இந்த பூவில், காயில், இதோட பழத்தில் எல்லாமே மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இந்த பூவை பறித்து காய வச்சு சேக்காலையும் போட்டு நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூ கொதிக்க வச்சு அதை நம்ம வேது பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேது பிடிச்சோன்னா நம்மளுக்கு ஒத்த தலைவலி இருக்கிறவங்கெல்லாம் இதை சரி செய்யுங்க. இதோட பழம் பழத்துலேருந்து நம்மளுக்கு எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் நம்மளை முட்டி வலி இருக்கு இல்லையா, முட்டி வலி இருக்கிறவங்கெல்லாம் அதில் எண்ணெய் தடவிட்டு வந்தாங்கன்னா சரியாயிடும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுங்க. சூப்பராக இருக்குல்ல. ஒரு மரம் தான் இருந்தது. இன்னொன்று நான் மண்புழு உரத்தில் உள்ளவே நட்டு விட்ருக்கேன், நிழலுக்காக வேணும்னு சொல்லிட்டு. எந்த காய் மரமும் நட முடியறது இல்லைங்க எங்களுக்கு. இங்கே நிறைய எங்கள் வீட்டில் குரங்கு நிறைய வரும். அதனால் எதுவும் நாங்கள் நடுறதில்ல. பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.